வெளியே சென்றவர்களை நாம் அரவணைக்க வேண்டும். வெளியே சென்றவர்களுக்கு சென்றவள் வேண்டுகோளை அதைத்தான் வைக்கிறார். நான் ஒன்றே உங்களிடத்தை சொல்ல விரும்புகிறேன். அவர் வைக்கின்ற வேண்டுகோள் எந்த கண்டிஷனும் இல்லை. எங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள், உங்களோடு இணைந்து பணியாற்றுகிறேன், நாட்டு மக்கள் நலன் கருதி, தொண்டர் நலன் கருதி நாங்கள் எந்த தியாகத்தையும் செய்ய தயாராக இருக்கிறோம் என்று பல்வேறு மேடைகளும் கடிதங்கள் மூலமாகவும் அவர் நமக்கு கொடுத்துக் கொண்டே இருக்கிறார். அப்படி கொடுத்துக் கொண்டிருக்கிற போது எல்லோரும் என்ன செய்வது என்று நாம் தவித்துக் கொண்டிருக்கிறோம். யார் இதை பற்றி சொல்வது என்ற நிலையிலேதான் இன்று மனம் திறந்து பேசுகிறேன் என்று இங்கே உங்களிடத்திலே நான் சந்தித்துக் கொண்டிருக்கிறேன். ஏனென்று சொன்னால் ஒரு இயக்கம் எல்லோருக்கும் ஒன்றாக இணைந்து செயல்படுவதற்கு இந்த இயக்கம்தான் நமக்கு சகோதர பாசத்தை உருவாக்கி இருக்கிறது. அந்த சகோதர பாசத்தோடு நம்முடைய வெற்றி என்பதை இலக்கை எட்டுவதற்கு மக்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார் ஆட்சி மாற்றங்கள் தேவை என்று. அப்படி ஆட்சி மாற்றங்கள் தேவை என்கிற போது வெளியே சென்றவர்கள் ஒன்றிணைக்கப்பட வேண்டும். அமைதியாக இருக்கின்றவர்களை நம் கழகத்திலே அவளை கொண்டு வந்து செயல்படுத்த வேண்டும். அப்படி படுத்துகிற போதுதான் நாம் வெற்றி என்ற இலக்கை நம்மால் எட்ட முடியுமே தவிர நாம் நாளை நம்முடைய ஆட்சி மலரப் போகிறது என்று யாராலும் சொல்ல இயலாது. அப்படி வெற்றி வாகை சூடுவதற்கு, நல்ல ஆட்சியை தமிழகத்திலே தருவதற்கு தொண்டருடைய உணர்வுகளை புரிந்து அவருடைய உணர்வுகள் அனைத்தும் என் போன்றவரிடத்திலே பல்வேறு நண்பர்களிடத்திலே சொல்லிக் கொண்டிருக்கிறார். அந்த கருத்தின் அடிப்படையிலே தான் நான் உங்களை சந்தித்து எல்லோரையும் அலையுங்கள், வெளியே சென்றவர்களை நம் கழகத்தில் இணைத்துக் கொள்ளுங்கள், அது மட்டுமல்ல அவர்கள் வேண்டுகோள் வைப்பது எந்த பொறுப்பும் எங்களுக்கு தேவையில்லை என்று சொல்லுகிற போது மன மகிழ்ச்சியோடு எதிர்காலத்தை நோக்கி இது நம்பியிருக்கிற கோடான கோடி தொண்டர்களின் அவருடைய கனவை நிறைவேற்றுவதற்கு மக்கள் என்ன நினைக்கிறார்களோ அது வெற்றிகரமாக புரட்சித் தலைவர் அம்மாவுடைய ஆட்சி மலர்வதற்கு நாம் அனைவரும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்ற நிலையை நான் இப்போது பதிவு செய்ய விரும்புகிறேன். அப்படி செய்கின்ற போது அதற்கு கால அவகாசம் விரைந்து அதை முடிக்கப்பட வேண்டும். விரைந்து முடித்தால் மட்டும்தான் தேர்தல் களத்தில் இருக்க முடியும். ஏனென்றால் தேர்தல் களம் இன்று துவங்கிவிட்டது. எல்லோரும் தேர்தல் களத்திலே தங்கள் பயணங்களை மேற்கொள்கிற நிலை வந்து இருக்கிறது.